அப்படி முதல் முறையாக மனை தாய்க்கான ஒரு படையலை செய்த அமிஞ்சிக்கரை மக்களுக்கு முதல்ல என்னுடைய வந்து பாராட்டு. முதல் முறையாக எனவே இது எதுல உருவாச்சு யாருக்கா தெரியுமா தெரியுமா? இது வந்து எல்லா எண்ணெய் கழிவு லாஸ்ட் கழிவுல வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம் தெரியுமா? பெட்ரோல் போடுறோம், அதோடைய பை ப்ராடக்ட் அதோடைய துணி பொருள் போடுற நம்ம உள்ளூர்ல போடுற வண்டிக்கான அந்த எண்ணெய் இருக்குல்ல, பெட்ரோல் டீசல் பல 1000 லட்சம் கிலோமீட்டர் நமக்கு இருக்கு. இப்போ வந்து ஒரு யுத்தம் நடந்துருமா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், அமெரிக்காவும் கேஸ் எல்லாம் போயிருச்சா, பெட்ரோல் தான் தடைப்பட்டு தெரிஞ்சுட்டா, நம்ம ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை ஸ்தம்பிச்சு போற மாதிரி ஆயிடுச்சா, எல்லார் வீட்லையும் அடுப்பு எரிக்க கேள்விப்படியாச்சா, ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கும். நம்ம ஒரு பனை தாய்க்கு படையல் பண்ணும்போது இயற்கைக்கு விரோதமாக, பனைத்தாய்ங்கிறது இயற்கை தாய், அது இயற்கை அன்னை, அதுக்கு செய்யும் போது ஒரு துளி கூட வந்து அது பங்கம் வகிக்கிற மாதிரி பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் ஒன்னா இருக்கிறாங்களா அதான் கேள்வி. மீண்டும் ஒரு சரியான திசைக்கான முயற்சியில அசாதாரணமான ஒரு முயற்சியை வந்து இன்னைக்கு எங்கேயாவது ஒரு கிராமத்தை, எங்கேயாவது ஒரு ஊரை, எங்கேயாவது ஒரு மக்களை, எங்கேயாவது ஒரு சங்கத்தை, எங்கேயாவது ஒரு இயக்கத்தை முன்னுதாரணமா சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அமிஞ்சிக்கரை மணியேறி பாதுகாப்பு இயக்கம் வந்து அது முன்னாடி நிற்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். நம்ம வந்து அடிப்படையா எல்லாமே வந்து என்னன்னா எனக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற கர்வம் இருக்கக்கூடாது. இது யார் எனக்கு வந்து மண்டையில உரைக்கிற மாதிரி பதிவு செஞ்சது அப்படின்னா வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சு இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வாசன் ஐயா சொன்ன உடனே மாடு கிட்டே போயிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியும், மாடு என்ன பண்ணாரு, மாட்டு வந்து அந்த மாடு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாரு, ஒன்றும் பண்ண முடியாது, செத்து போற மாடு வந்து கட்டி போனோன்னு அவுட்டு விட்டாராம். அதுவா அது வேற நடக்காதது பற்றி எழுந்து நடந்து அது போய் மேய்ஞ்சி வந்தது பாத்தீங்களா, மேய்ஞ்சி வந்தது அதுக்கு என்ன தேவைன்றது சாப்பிட்டு போயிருக்கு அந்த மாடு சரி. நம்மள ஒரு நான் வந்து வர சொல்லிருக்கேன், கண்டிப்பா நீங்க வந்து கை தட்டி அது வேலையை யாரும் தெரியும். நம்ம பேசும்போது அவரும் வந்து என்னன்னு சொல்லுவார், என்ன மாதிரி வேலை பண்ணியிருக்காரு என்னன்னு. பல சமயம் அவர் கொஞ்சம் தன்னடக்கமாக சில விஷயங்கள் சொல்லாமலும் விடுவார், ஆனால் அது நம்ம தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல யார் நான் நினைவு கூற விரும்புகிறேன்னா வந்து தம்பி தீபன் ஆமாம் சரிங்களா, தீபன் பேர் வந்து ஆமா யாரும் வந்து எல்லாம் ஒண்ணுதான். ஏன்னா மணியேறி பாண்டியன் அதே மாதிரி வந்து நமக்கான சட்ட ஆலோசகராக நம்மளை வழிநடத்துற தீபன் அவர்கள் இல்லைனாலும் அவர்களுடைய பங்களிப்ப மனதார நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ரொம்ப முக்கியமா வந்து காலநிலை மாற்றம் பெரிய பாதிப்புல ஏற்படுது. இந்த வெயிலை பத்தி பேசும்போது இன்னைக்கு நமக்கு வந்து இயற்கை இப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இயற்கை அன்னை நமக்காக முன்னாடியும் பின்னாடியும் வெயில், ஆமா அதே மாதிரி இன்னைக்கு நேர்த்திக்கும் நாள் வெயில் அடிக்கும். ஆமா அப்போ இயற்கை எண்ணெய் நமக்கு சாதகமா இருக்கான்றது பட்டம் படிச்சு எனக்கு எல்லாம் தெரியும், விவசாயத்தை பத்தி எல்லாம் தெரியும் நினைச்சு போகும்போது தருமபுரி மாவட்டத்துல தன்னுடைய களப்பணியில இருக்கும்போது ஒரு சின்ன பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு பொண்ணு அவருடைய அந்த கர்வத்தை அடிச்சு உடச்சா கொடுத்தாரு. 3 விடுதலை கேட்டோம், 3 விடுதலை. அந்த 3 விடுதலை கேட்கும்போது அந்த ரொம்ப சாதாரணமான விடுதலை கூட தனக்கு பதில் தெரியல அப்படின்ற போது தான் அவருடைய கர்வம் வந்து உடனே அறிவுன்றது ஏதோ ஒரு புரியல, ஏதோ எங்களை மாதிரி நாங்கள் என்ன வரோம், அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நல்லா போட்டுட்டு கட்டையை போட்டுட்டு வரேன் எல்லா வரைக்கும் இருக்குதோ எலுமிச்சம் பழம் காயாட்டு தானே பழமாகும், அது எப்படி வந்து பழமாயிட்டு காயாது அப்படின்னு கேட்கும்போது அதை வெட்டி உப்பு போட்டு எண்ணெயில ஊற போட்டு எடுத்தா அது ஊறுகாய் காய், எலுமிச்சம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி அப்போ புரியுதா உங்களுக்கு? அக்கா ஒத்துக்கிட்டாங்க ஆமா அப்படின்னு.